சொல்வேன், ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட படிச்சு கொடுத்த பாடம் எப்படி தெரியுமா? சின்ன சின்ன பிள்ளைங்க சஹாபாக்கள் அவங்க வீடுகள்ல அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 10 வயசு இல்லை 4 வயசு பிள்ளைங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுப்பாங்களாம். சஹர்ல கொடுத்துட்டு அப்படியே உட்கார வைப்பாங்க. அப்படியே உட்காரு. காலையில் எழுந்திரிச்சு அந்த பிள்ளைங்களை அப்படியே கொஞ்சம் வெளியில் கூட்டு போகிறது, சஹாபாக்கள் வெளியில் கூட்டு போகிறது, அப்படி இப்படிமா அவங்க நினைவுகளை உண்டாக்குறது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நோம்பு திறந்துடலான்னு சொல்லி அப்படி ஹதீஸில் வருது. சஹாபாக்களுடைய வரலாற்றிலே எங்கள் வீட்டு சிறுவர்களை நாங்கள் நோன்பாக ஆக்கினோம். படித்துக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, நோன்பின் அருமைகளை உணரச் செய்யுங்கள். நம்மளுடைய வீடு எல்லாரும் நோன்பாக இருக்கணும். ரமதான் அவ்வளவு புனிதம். அல்லாஹு தாலா உலகத்தில் உங்களை மன்னிக்கிறான் என்றால் அதை ரமதானை கொண்டு மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய நோன்புக்கு 2 பாக்கியம் இருக்குது. நோன்பு திறக்கிற போது லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான், 2 சந்தோஷம் நோம்பாளிக்கு கிடைக்கும். என்ன சந்தோஷம் தெரியுமா? முதல் சந்தோஷம் இந்த இஃப்தார், நோன்பு திறக்கும் போது எல்லாத்தையும் காலையில் இருந்து அமைதியாக இருந்து பசியோடு இருந்து அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுப்பானா. நோன்பு திறக்கிறப்போ எல்லாமே ஹாப்பியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீ கேட்குற துவா ஒப்புக்கொள்ளப்படும்னாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாங்க. அப்போ அந்த கஞ்சி என்ன இருக்குது, வடை என்ன இருக்குது, அது பெண்களுக்கும் சொல்கிறேன். சமையல் கேட்டில் எங்கள் வீட்டில் நிற்க விட மாட்டேன். அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து உட்கார வச்சு துவா செய்திடணும். நோன்பு திறக்க 5 நிமிஷத்துக்கு முன்னாலே நீங்கள் துவாவில் உட்காருங்கள். அதுக்கு முந்தைய சமையல்லாம் முடிச்சிடணும். அந்த நேரத்தில் கேட்கிற துவா மறுக்கப்படுவதில்லை. நோன்பு ஆடி நோன்பு திறக்கும் நேரம் கேட்கிற துவா எவ்வளவு தேவை இருக்குது நமக்கு, எவ்வளவு நெருக்கடி இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும், என் பையனுக்கு நல்ல பொண்ணு அமையணும், வெளிநாட்டில் அவன் நிம்மதியா இருக்கணும், நோய் குணமா போகணும், வீடு இல்லை வீடு வேணும், வாழ்க்கையில எல்லா சந்தோஷம் வேணும். அவ்வளவு தேவையும் கேட்பதற்கு சஹாபாக்கள் எழுதி வைப்பாங்களாம். என்னென்ன தேவை நோட்டில் போட்டு எழுதி வைக்கிறது. வலிமார்கள் சாலியங்கள் எங்க எழுதி வச்சிருக்கீங்க? ரமதான் வருது, நோம்பு பிடிச்சிட்டு என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான், அதற்காக எழுதி வைக்கிறோம். ரமதானுடைய மாதத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அந்த மாதம் துஆ கேட்கப்படுகிற மாதம், துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற மாதம். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ரமதானுடைய அருமை இந்த சமூகம் விளங்கினால், லவ் தஅலம் உம்மத்தி மா ஃபீ ரமதான் லத்தமன்னு வந்த கூன சனத்துக்குள்ளுஹா ரமதான். என்னுடைய உம்மத்து ரமதான்ல எவ்வளோ பெரிய அருள் நான் வச்சிருக்கிறேன், எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை வச்சிருக்கேன் விளங்கிட்டா காலம்பூரா நோம்பா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களாம். காலமெல்லாம் நோம்பா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்? லிஅன்ன தஅவாத முஸ்தஜாபான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும், நீ கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும், உன்னுடைய வணக்கம் நிறைவேறும். தொழுகிறோம், இந்த வருஷம் இன்னைக்கு தொழுக கபூல் ஆகிட்டான்னு தெரியாது. ரமதான்ல ஒத்தாத்து மக்பூலா, நீ செய்த வணக்கம் எல்லாம் அங்கீகரிக்கப்படும். ரமதான்ல ஒரு தொழுகை மிஸ் ஆகக்கூடாது, ஒரு தொழுகை மிஸ் ஆகக்கூடாது. ராத்திரி தஹஜ்ஜத்தை தொழுது பழகுங்கள். உங்கள் அந்தஸ்து உயர்வதற்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் புனிதமிக்க ரமதான்.